ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யோசனை தோணுச்சு. என்ன அப்படின்னா, சரி ஒரு ஃபைல் வாங்கிட்டு வந்தேன் ஸ்கூலுக்காக. சரி என்ன ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா, சரி அப்போ அதில் இருக்க இந்த நேம், அதாவது சப்ஜெக்ட் நம்பர்னு சொல்லி நேம் கார்டு கொடுப்பாங்க. ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சரி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, இது ஏன் நம்ம ஸ்டைலில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்கிட்ட ஒரே மாதிரி 2 நேம் கார்டு இருந்துச்சு, சேம் சைஸில். இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டினக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, கிளிட்டர் டேப் எதாவது எடுத்துக்க போகிறோம். கிட்ட இருக்க ஒரு பிங்க் கலர் கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லா எட்ஜஸ்லையுமே ஒட்டிட்டுக்கலாம். 1 2 3. இப்போ சூப்பராகவே கார்டில் ஸ்டிக் பண்ணியாச்சு. டபுள் சைடுமே இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக ஓட்டலை, ஏன்னா அப்போ தான் இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சில பல டிசைன்ஸ்லாம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஸ்கெட்ச் எடுத்துக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பவுச் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு 4 டைப் ஆஃப் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதாக எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச கலராக நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்டில் டிசைன் போட்டுக்கலாம். 1 2. இப்போ இந்த 4 கலர் யூஸ் பண்ணி இந்த சைடு ஒரு 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த சைடு 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நீட்டாக லைன்ஸ் போட்டு நேம் அந்த மாதிரி இதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நேம், ஸ்டாண்டர்ட் அண்ட் செக்ஷன் போட்டாச்சு. இப்போ சூப்பராகவே நம்ம கார்டு ரெடி. எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டபுள் சைடுமே போட்டு எப்போ எந்த மாடல் வேணுமோ மாற்றிக்கலாம். பட் நான் அப்படி பண்ணலை, ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நான் எதாவது ஃபைலில் வச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபைலில் வச்ச உடனே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தனியாக அழகாக தெரியுது, எல்லார் ஃபைல் மாதிரியும் இல்லாமல். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் இந்த கார்டில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஆர்ட் வேணால் பெயிண்டிங் கூட பண்ணலாம். பட் நான் ஸ்கெட்ச் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஏதாவது ஸ்கூல் ரிலேட்டட் கிராஃப்ட் பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் முடியலை. பட் ஏன்னா ஏதாவது ஐடியா தோணுனே கன்ஃபார்ம் போகிறேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். Wish you all. Love you too.